அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அமெரிக்க தடகள வீராங்கனை வில்மா ருடால்ஃபோட பிறந்த தினம் என்று அமெரிக்க தடகள வீராங்கனையும் உலகின் வேகமான பெண் என்று 1960களில் வர்ணிக்கப்பட்டவருமான வில்மா குளோடியன் ருடால்ஃப் பிறந்த தினம் என்று அமெரிக்காவில் டென்னசி மாநிலம் செயின்ட் பெத்லஹேமில் கருப்பின குடும்பத்தில் 22 பேரில் 20வது குழந்தையாக குறை மாதத்தில் 1940இல் பிறந்தார். தந்தை ரயில்வே தொழிலாளி, அம்மா வீட்டு வேலை செய்பவர். போலியோவால் பாதிக்கப்பட்டு 4 வயதில் நடக்க முடியாமல் போனது. குடும்ப வறுமை காரணமாக தரமான சிகிச்சை கூட கிடைக்கவில்லை. குழந்தை நடக்காது என்று மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள். நம்பிக்கை இழந்த தாய் தன் குழந்தையை நடக்க வைத்தே தீருவது என்று முடிவு செய்தார். வெகு தொலைவில் இருந்த ஒரு ஊரில் தெப்பி சிகிச்சைக்கு சிறுமியை வாரம் அழைத்து சென்றார். தெரப்பியான்னு தெரியல. வில்மாவின் கால்களுக்கு தினமும் மசாஜ் சிகிச்சை அளிக்கும் பணியில் அம்மாவும் அத்தனை குழந்தைகளும் முழு மூச்சாக ஈடுபட்டனர். நம்ம இவர் அடையாளப்படுத்தும் பொழுது அமெரிக்க தடகள வீராங்கனை சொல்லி அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கு உள்ள ஒரு கதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்குது. போலியோவால் பாதிக்கப்பட்டவர் எதிர்காலத்தில் அமெரிக்க தடகள வீராங்கனையாக மாறி இருக்கிறாங்கன்றது ஒரு பிரமிக்க வைக்கும் பிரமாண்டம். மைஸ்டிஃபையிங் மேக்னிடியூட் டக்குன்னு வாயில் வராது, பொறுத்து கொள்ளுங்க. வில்மாவின் கால்களுக்கு தினமும் மசாஜ் சிகிச்சை அளிக்கும் பணியில் அம்மாவும் அத்தனை குழந்தைகளும் முழு மூச்சாக ஈடுபடுறாங்க. அண்ணன்களும் அக்காக்களும் தங்கள் குட்டி தங்கைக்கு தினமும் 4 முறை மசாஜ் செய்தனர். 4 ஆண்டுகளில் காலில் பிரேஸ் கவசம் அணிந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். பிறகு பிரத்யேக காலணி அணிந்து விடாமல் பயிற்சி செய்தாள். கூடைப்பந்து வீரர்களான தன் சகோதரிகளுடன் சேர்ந்து தினமும் கூடைப்பந்து விளையாடினாள். 12 வயதில் எந்த செயற்கை சாதனமும் இல்லாமல் நடக்க மட்டுமல்ல, ஓடவே செய்தாள். என்ன ஒரு விடாமுயற்சி பாருங்க. ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும்படி அவரை உற்சாகப்படுத்தினார் ஒரு தடகள பயிற்சியாளர். மிகச் சிறப்பாக ஓடியவர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது 1956இல் மெல்பர்ன் ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்ட பிரிவில் வெண்கல